தீரன தீரன நன தீரன தீரன நா தீரன தீரன நன தீரன தீரன நா தீர தீரனா நா தீரா தீர தீரனா நா தீரா தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியா தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே போடு வேலி சூலில்ல காலி ஆவாயே வம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை தவறு செய்தால் எடுத்து சொல்லி திருத்தி விட வேண்டும் தலையும் வலித்து சாய்ந்து படுத்தால் மருந்து இட வேண்டும் அடுப்பு என்னும் நெருப்பில் வெந்தால் அன்பு மழை வேண்டும் அடுத்த வீட்டார் முன்னால் என்னை உயர்த்தும் மனம் வேண்டும் சிரித்த முகமே மாறாதென்றும் பலமும் வர வேண்டும் நிறைந்த மனமாய் நித்தம் வாழ்த்தி நலமும் தர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை குட்டிங்களா இன்னும் நீங்க தூங்கலையா? அம்மா பால் கொண்டு வரேன்னு சொன்னாங்கப்பா. இன்னுமா பால் கொண்டு வரல? என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏனிலா காலையில எழுந்து பசங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? பால் கொடுத்துட்டு சீக்கிரம் பசங்க தூங்க வைக்க மாட்டேன். நீங்க வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் பால் கொடுக்கலான்னு. என்னடி இது? நான் வர்றதுக்கும் குழந்தைங்க பால் குடிக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. குழந்தைங்க பால் குடிச்சு முடிக்கட்டும் சொல்றேன். இந்தாம்மா. படுங்க. நான் கொண்டு வந்து கொடுத்ததும் பிள்ளைங்க எப்படி வாங்கி குடிச்சாங்க பாத்தீங்களா? இதான் டெய்லி நடக்கிறது தானே. என்ன புதுசா சொல்லிட்டு இருக்கிற? என்னைக்கு நடக்கிறதா? ஆனா வழக்கத்துக்கு மாறா கொஞ்சோண்டு விஷத்தை அதுல கலந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பால் குடிச்சிட்டீங்களே, நீங்க தூங்குங்க. சரிப்பா. ஏய், ஏண்டி இப்படி திடீர்னு நெற்பலி கொட்டுற? நான் மறந்துட்டேன்னு நினைச்சீங்களா இல்ல நீங்க மறந்துட்ட மாதிரி நடிக்கிறீங்களா? எதை சொல்ற? எப்போ உங்க அப்பா கிட்ட பேச போறீங்க? நீலவேணி, கண்டிப்பா பேசுற நீலவேணி. முகூர்த்த நாள் பாக்குறீங்களா? அப்படின்னா நாளைக்கு நல்ல கொழுத்த முகூர்த்த நாள் பேசிடுங்க.
இது யமகண்டத்துல பேச வேண்டிய விஷயமாச்சே. ஏன்னா இந்த விஷயம் பேச ஆரம்பிச்சாவே எங்க அப்பா உயிர் போன மாதிரி தான். பயந்து பயந்து சாகிறத விட ஒரு தடவை கேட்டு பார்த்தாதான் என்ன? ஏடி இதுக்குன்னு இடம் பொருள் இல்லையா? நினைச்சவன பேசுறதுக்கு இது என்ன பர்சனல் எடுத்து கொடுக்குற சில்லறையா? கோடிக்கணக்கான சொத்துடி. இந்த பாரு, இதெல்லாம் அப்பாவோட மூடு பார்த்து தான் பேசணும். அப்பாவோட மூடு எப்ப நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிலவனி, கொஞ்ச நாள் பொறு நிலவனி. பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, பரவாயில்லையா? நானும் கூட சேர்ந்து போயிருவேன். நிலவனி, குழந்தைங்க தூங்கல, அவங்கள வச்சுக்க என்ன பேச்சு பேசுற நீ? அவங்களுக்கு சாவுனா பயம் இருக்காது. ஏற்கனவே பீச்சில் அவங்களுக்கு சாவை நான் அறிமுகப்படுத்திட்டேன். நீங்க தெளிவா சொல்லுங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுற நிலவனி. ஷோ, நான் முருங்கை மரத்து மேல இருக்கிற பேய். என்ன ஓட்டணும்னா ஒரே வழி, சொத்து பிரிப்பு, தனி கொடுத்தனம் தான். அதுக்காக தான் கொஞ்சம் அவகாசம் கொடுன்னு கேக்குறேன். நீ இப்படி அடம் பிடிக்கிறியம்மா? நாளைக்கு காலையில உங்க அப்பா வாக்கிங் போவார்ல, தனியா தானே போவாரு? இதுதானே நீ கொடுக்குற அவகாசம்? ராத்திரி முழுக்க இருந்து யோசிங்க, விடியறதுக்குள்ள ஒரு முடிவெடுங்க. எடுத்துட்டு உங்க அப்பா வாக்கிங் போகும்போது கூடவே போய் நடந்துகிட்டே பேசுங்க. நீலவேணி, எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுமா? நாளை காலையில பிள்ளைங்க எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு டம்ளர் நிறைய பால் கொடுப்பேன். ஞாபகம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இவ்வளோ பூ வைக்காதவ இன்னைக்கு என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே இவ்வளோ பூ வச்சுட்டு வந்திருக்கா. இந்த ஜென்மத்துல நான் உன்னை தொட போறதில்ல. அவசரப்பட்டு சவால் விட்டுட்டோமோ? என்ன? நான் சாகடிக்க போறேன். யார? உங்ககிட்ட விட்ட சவால. எங்க போச்சு உங்க வீரம்? ஆம்பளை எங்க வேணாலும் சவால் விடலாம், ஆனா பெட்ரூம்ல சவால் விட்டா ஜெயிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். விளக்கணைக்கட்டுமா? நாம சேரணும்னா சொத்தை பிரிக்கணும். பிரிச்சிருவோம், ஆனா அதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சிருவோமே. விளக்கணைக்கட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உலக அழிய போதுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லையே. பின்ன எதுக்கு அவசரப்படுறீங்க? சில விஷயங்களை நீங்க எனக்கு தெளிவுபடுத்தணும். சீக்கிரமா கேளு. உங்க குடும்பத்திலேயே நீங்க தான் கொஞ்சம் விவரமானவரு. ஆமா. அதனால நியாயமா அதிகமா லாபம் வர கம்பெனிய உங்க பங்கா தரணும். ஆமாமா. கடைசி புள்ளங்கிறதுனால
தீபக் மேல உங்க அப்பா பாசமா இருக்காரு. ஆமா. அவருக்கு அள்ளி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஆமா ஆமா. என்ன நான் என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுறீங்க? என்ன பண்றது? கிரிஜா விளக்கணிக்கட்டுமா? நான் சொன்னதுக்கு என்ன பதில்? இந்த பாரு கிரிஜா, விடிஞ்சதும் பத்திரத்துல உனக்கு எழுதி தரேன். இப்ப பேச்ச குறைச்சு விளக்கணிக்கட்டுமா? உங்களை நான் நம்பலாமா? அதுக்கு வேணாலும் உனக்கு ஒரு பத்திரத்துல எழுதி தரேன். விளக்கணிக்கட்டுமா? நீங்க நான் விளக்க சொன்னேன். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐயா, ஒழுக்கம்னு எழுதி அதுக்கு நேரா கண்ணை மூடிக்கிட்டு உங்க பேரை தாராளமா எழுதி போடலாங்கிற. ஏன்பா? பின்னங்க பின்ன காலையில எந்திரிக்கிறீங்க, அருங்கம்புல் ஜூஸ் குடிக்கிறீங்க, நேரா வாக்கிங் போறீங்க, ஓடுறீங்க, ஒடியாறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, திரும்பி நேரா வீட்டுக்கு வர்றீங்க, கோட் எடுத்து போட்டுக்கிறீங்க, நேரா ஆபீஸ் போறீங்க, அங்க போய் ஏகப்பட்ட வேலையை பாக்குறீங்க, ஒரு மிஷின் மாதிரி இருக்கீங்க. மறுபடியும் வீட்டுக்கு வர்றீங்க, வந்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு சீக்கிரமாவே தூங்கிடுறீங்க, சீக்கிரமாவே எந்திரிச்சிடுறீங்க. மறுபடியும் காலையில எந்திரிச்சு இத பாரு, வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னா முதல்ல உடம்பு நல்லா இருக்கும். அததான் நான் பாத்தேன். புரியுதா? புரியுதுங்க. அப்புறம் ஐயா சொல்லுங்க ஐயா. நீயும் வாக்கிங் போகணுமா? அருகம்புல் ஜூஸ் குடிக்கணுமா? இது ரெண்டையும் நான் பார்த்தாலும் ஆபீஸ்ல போய் உங்களை மாதிரி வேலை பார்க்க முடியாத. வேற என்ன பண்ணணும்? நல்லா சமைக்க கத்துக்க. சோ மறுபடியும் போட்டு தூங்குறீங்களா? போங்க, உங்க அப்பா சூப் போட்டு கிளம்பிட்டாரு. போங்க போய் பேசுங்க. பேசுறேன். 2 பிள்ளைங்கள மனசுல வச்சுட்டு பேசுங்க. போங்க. ஐயோ, அதுக்குள்ள என்ன குளியல் வேண்டியிருக்கு? உங்க அப்பா கிளம்பிட்டாரு. தோ ஒரு நிமிஷத்துல கிளம்பிடுறேன். இதே மாதிரி தினமும் நீங்க காலையில குளிக்கணும்னா உங்க அப்பா கிட்ட தெளிவா பேசி ஒரு தீர்மானத்தோட வாங்க. கிரிஜாமா, இன்னைக்கே பேசணுமா? வேற எப்ப பேச போறீங்க? இல்ல செல்லம், இன்னைக்கு வாக்கிங் மட்டும் போயிட்டு நாளைக்கு மெதுவா அப்பா கிட்ட பேசுறேனே. கால் நடக்க போகுது, வாய் பேச போகுது. நாளைக்கு பேசுறத இன்னைக்கே பேசினா என்ன? போங்க. வசந்த், எங்க காலையில? ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? நான் அதாவது வாக்கிங் தான். வாக்கிங்கா? வாக்கிங்கா இல்ல அப்பாவோட ஸ்பீக்கிங்கா? அப்பாவோட ஸ்பீக்கிங் தான்ப்பா. இது எனக்கு பொண்டாட்டி அமைஞ்ச மாதிரி உலகத்துல எந்த எதிரிக்கும் அமையக்கூடாதுடா. சாக போறேன் சாக போறேன் சாக போறேன்னு ஊருக்கு போற மாதிரியே பேசுறா. ஆமாண்ணே, இவங்களால பெரிய பஞ்சாயத்தாவில் இருக்கு. இந்த பாருண்ணே, இன்னைக்கு இதை பத்தி அப்பா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்தாகணும். நீ வா பேசுவோம். ஆமாடா வசந்த், முடிவுக்கு வரலனா 2 குழந்தைங்களோட கதி அதோ கதி ஆயிடும். வந்துட்டேன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் பா. என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் சூரிய உதயத்தையே பார்த்ததில்ல. இன்னைக்கு என்ன
இல்லப்பா, காலையில டாக்டர் தான் வாக்கிங் போக சொன்னாரு. ஓ அப்படியா? ஆ சரி, டாக்டர் அவனை வாக்கிங் போக சொன்னாரு. உனக்கு யார் சொன்னாங்க? லாயரா? ஆமாப்பா. இல்லப்பா, எனக்கும் டாக்டர் தான் உனக்கு உடம்புல ரொம்ப கொழுப்பு அதிகமா இருக்கு, டெய்லி ரன்னிங் போய் உடம்ப குறைக்க சொல்லி டாக்டர் தான்ப்பா சொன்னாரு. ஆமா, தனியா போனீங்களா? அதான்டா, நீங்க டாக்டர் தனியா பாத்தீங்களா இல்ல உங்களை வாக்கிங் தனித்தனியா போக சொன்னாரா? இல்லப்பா, தனியாவும் போக சொன்னாரு, 2 பேரும் ஒன்னாவும் போக சொன்னாரு. ஓ டேய், என்னடா குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வாக்கிங் வர மாதிரி தெரியுது. அப்பா அது டாக்டர் தான்ப்பா காலையில குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வாக்கிங் போக சொன்னாரு. நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனா நீங்க கேட்கவே இல்லை. ஆனா இப்போ சொல்ல வேண்டிய டாக்டர் ஸ்ட்ராங்கா சொன்னதுனாலதான் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க. அதான் சாரி, கிரவுண்ட தேடி வந்திருக்கீங்க. வாக்கிங் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா உங்க 2 பேருக்கும் வாக்கிங் மட்டும் பத்தாது, மனசை லேசாக்கிறதுக்கு யோகாவும் கத்துக்கணும். அப்பா நீங்க போங்கப்பா, நானும் வசந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரேன். ஓகே. ஆமா, நீங்க வாக்கிங் போறது நீலவேணிக்கும் கிரிஜாவுக்கும் தெரியுமா? அனுப்பி வச்சது அவங்க தானப்பா. என்னது வாங்குறான் டாக்டரு, நீ டெய்லி ஜாகிங் போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் காத்தால 5 மணிக்கு அலாரம் வச்சு என்னெல்லாம் எழுப்பி பிரஷ்ஷை கொடுத்து பல்ல வளர்க்க சொல்லி டீயை கொடுத்து எழுப்பி அமுச்சு வச்சதே அவங்க தான்னு சொல்றோம். ஆமாப்பா. அப்போ இந்த விஷயத்துல அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்க நீங்க சொல்றீங்க. எஸ். என்ன இருந்தாலும் உங்க மருமகளுக்கு தானேப்பா. ஆமா ஆமா ஆமா, ஒற்றுமை தானே வந்துரும்லப்பா. என்ன இருந்தாலும் எந்த குறையும் இல்லாம என் மருமகளுங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஆமா, சந்தோஷமா தானே இருக்காங்க? வீட்டுல துவைக்க வேலைக்காரங்க 2 பேர் இருக்காங்க. சமையல் பண்றதுக்கு நம்ம வேதாந்தம், வெளியில போறதுக்கு ஆளுக்கு ஒரு காரு, செலவு பண்றதுக்கு மாசம் மாசம் பணத்தை வேற கொடுத்துறீங்க. வேற என்னப்பா குறை இருக்க முடியும் உங்களுக்கு? அதானே. ஆமாப்பா, சாப்பிடுறது தூங்குறது இந்த 2 வேலை தானே உங்களுக்கு இருக்கு. அதானே அதானே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? என் ஃப்ரெண்டோட ஒரு பையன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு சொத்துல பங்கு வேணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். அந்த நோட்டீஸ பார்த்த உடனே என் ஃப்ரெண்டு பயங்கரமா அப்செட். என்ன பார்த்து என்னடா பண்றதுன்னு கேட்டான். அப்ப நான் அவகிட்ட ஒரு ஐடியா சொன்னேன். டேய் மடையா, இது உன்னோட சுய சம்பாத்தியம், இதுல நீ அவனுக்கு கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுன்னு சொன்னேன். பொறுத்துட்டாராப்பா? அடுத்த நிமிஷமே அதை தான் பண்ணினான். சரி, மத்தவங்களோட கதை நமக்கு எதுக்கு, நம்ம கதையை நம்ம பேசுவோம். அப்பா அப்பா அதுக்கு நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையாப்பா. நீங்க சொல்லுதான்ப்பா எங்களுக்கு மந்திரம். உங்களை மீறி ஒரு சின்ன துரும்பு கூட நாங்க கிள்ளி எறிய மாட்டோம். ஆமாப்பா. அப்படியா? ஆமாண்ணே. ஏண்டா பொண்டாட்டிங்க டார்ச்சர் பண்றத எவ்வளவு சாமர்த்தியமா 2 பேரும் மறைக்கிறீங்க. அப்பா நீங்க ரன்னிங் கண்டினியூ பண்ணுங்கப்பா. ஏன் நீங்க கண்டினியூ பண்ண மாட்டீங்களா? நானும் அண்ணனும் பேசிக்கிட்டு மெதுவா வந்துடுறோம்ப்பா. இதுவே ரொம்ப ஸ்பீடு, அவசரப்படக்கூடாது. மாட்டுமா? நல்ல பசங்கடா நீங்க. என்னன்னு ஏண்டா சுத்தப்பிட்டோமோ? நிறைய இடத்துல அவரே நம்மளுக்கு லூப் ஹோல் விட்டாரு, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம்னே. இல்லடா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தான் நான் சொதப்பல். அப்போ மறுபடியும் நாளைக்கு வாக்கிங் வரப்பதான் பேசணுமா? ஐயோ, நீலவேணி என்னையும் குழந்தைங்களையும் பணமா தூக்கிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்லுவாள. அவ செத்து செத்து விளையாடணும்னு ஆசைப்படுறாடா. ஆமா, சம்பந்தமே இல்லாம எதுக்கு அவரோட ஃப்ரெண்டு சொத்து மேட்ர பேச்சோட பேச்சா சொருகணும்? நம்மளும் கோர்ட்டுக்கு போயிட்டு கூடாதுன்றதுக்காக தான். உஷாராரு, வீட்டை விட்டு துரத்திட போறாங்க. வசந்த், அப்பா கிட்ட நீயே பேசிடுறா. ஐயோ, நான் வேணும் பின்னாடி வர்றேன். நீ ஆரம்பிச்சதும் நான் அதை ஆமோதிக்கிற மாதிரி ஆமா போடுறேன்.
ஏன் அந்த அம்மா எனக்கு போட தெரியாதா? எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னா பிரச்சனையே. சனியே செல்போன்ல வருது. யாருண்ணே? வேற யாரு? உன் அண்ணி தான். ஹலோ, என்னாச்சு? எது என்னாச்சு? என்னாச்சா? என்ன விஷயத்துக்காக அமிச்ச? நான் கேள்வி கேட்டா திருப்பி என்னையவே கேள்வி கேக்குறீங்க? அப்பா கிட்ட இன்னும் நாங்க பேசல. இன்னும் பேசலையா? இன்னும் பேசலன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்க 2ல 1 பேசி முடிவு எடுத்துட்டு தான் வரணும். இல்லன்னா நம்ம வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் வந்து நிக்கும். என்னையும் என் பிள்ளைகளையும் அள்ளி தூக்கிட்டு போயிடுவாங்க.